ஹலோ ஸ்வீட்டீஸ், ஹாப்பி சண்டே. இன்றைக்கி ஒரு செம்மையான சண்டே ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன லஞ்ச்? வணக்கம், வாங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும்? நண்பு சொந்தங்களே, இன்றைக்கி வந்து மட்டன் ஸ்பெஷல் வந்து மட்டன் ஸ்பெஷல் வந்து இன்றைக்கி நல்லி எலும்போட மட்டன் கிரேவி பண்ண போகிறோமா? எப்படி? கொஞ்சம் குழம்பாவே. ஓகே, கொஞ்சம் கிரேவி. ஓகே, இன்றைக்கி வந்து மட்டன் கிரேவி. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பார்க்க போகிறீங்க. எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? நல்லி எலும்போட வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தாச்சு. இது வரும். ஓகே, செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது எத்தனை விசில் போட்டிருக்கோமா? ஒரு விசிலா? இதில் 2 விசில். 2 விசில் போட்டிருக்கேன். ஓகே, நான் ஒரு நல்ல நல்லி எலும்பு குழம்பு மட்டன் கிரேவி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? தாளிக்கிறது பார்க்கலாம். ஒரு நாளைக்கு மட்டன் பிரியாணியும் போடணும். மட்டன் பிரியாணி போடலாம். ரொம்ப நாள் ஆச்சு மட்டன் எடுத்து. ஸோ இன்றைக்கி மட்டன் கிரேவி, இன்னொரு நாள் மட்டன் பிரியாணி போடலாம். என்ன காஞ்சதும் ஸ்டார் பூ 2 தான், அதையும் போடக்கூடாது. சோம்பு லைட்டாக இருக்கும், கடுகு போடுற அளவுக்கு தான் கம்மியாக எடுத்திருக்கேன். ஒரு 4 வந்து லவங்கப்பூ எடுத்திருக்கேன். கிராம்பு. கிராம்பு எடுத்திருக்கேன். வந்து பட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரானாலும் பிரச்சனை இல்லை. இது எல்லாமே ஒன்றா. கடுகு போடக்கூடாதுல்ல? ஆமாம். சமயத்தில் நல்லா பொடியாக கட் பண்ணி வைங்க, அப்போ தான் கிரேவியாக வரும். வெங்காயம் வந்து ரொம்ப பொடியாக இருக்கணும். வெங்காயம் போட்டாச்சு. இது கொஞ்சம் வாசனைக்காக ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. வெந்துட்டுருக்கு. நல்லா அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பொடியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சீக்கிரம் கொஞ்சம் நல்லா கிரேவிக்கு நல்லாயிருக்கும். கறி வாங்கிட்டு வந்து பெருசு பெருசாக இருந்ததுனாக்கா இது போல் பொடியாக கட் பண்ணிங்க. ரொம்ப பிரியாணிக்கு தான் ஓரளவுக்கு இருக்கணும் பெருசு பெருசாக. அதனால் நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவணும். நல்லா கழுவிட்டு இது போல் வந்து இளம் ஆட்டுக்கறியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள் பச்சடியை கூட தாளிக்கலாம். இது எப்படி இருக்குன்னு தெரியாது, இருந்தாலும் சரி ஒரு 2 விசில் போட்டு எடுத்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக உப்பு போட்டு 2 விசில் தான் போட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா கலர் மாறணும். இது மாறுது. அடுத்து தக்காளி போடுறேன். இஞ்சி பூண்டு போட்டாக்கா அடி பிடிக்கும். தக்காளி 4 தக்காளி போட்டிருக்கேன். 4 தக்காளி. வெங்காயம் 3 பொடியாக கட் பண்ணேன். போதும், 2 வேளைக்கு நம்ம செய்வோம். லைட்டாக போடுறேன். இந்த கறியில் கொஞ்சம் போட்டுருக்கோம், கறியில் லைட்டாக போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் போட்டோம்னா அந்த தக்காளி வதங்கும். கல் உப்பு தான், இதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். மூடி போடலாம். உப்பு தேவைன்னா அப்புறம் கடைசியில் தக்காளியும் வெங்காயம் போல் கட் பண்ணணும். ரொம்ப குட்டி குட்டியாக ரொம்ப வந்து என்ன செய்யணும், பொடியாக கட் பண்ணணும். உப்பு நம்ம நார்மல் சால்ட்டு போடக்கூடாதா? நார்மல் சால்ட்டு பத்தல்னா போட்டுக்கலாம். இதில் கரையிறதுக்காக வந்து கல் உப்பு போடலாம். தக்காளி போலையும் வெங்காயம் என்ன அளவுக்கு கட் பண்ணிக்கிறோமோ தக்காளியும் அதே போல் பெருசாக போடலாம். சமயத்தில் இஞ்சி பூண்டு விழுது
குட்டி டீஸ்பூன் தான், உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுங்க. போட்டாச்சு. இஞ்சி பூண்டு வடை பச்சை வடை போகிற வரலையும் நம்ம வந்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கிரேவியாக கொஞ்சம் அந்த வாசனை பச்சை வடைலாம் போகும். அதை கலரி விட்டேன் கொஞ்சம். வடை போயிடுச்சு. இந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வருது பாரு. புரியுதா? அப்போ ஒன்றும் அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம வந்து பார்த்து, ஏன்னா விட்டுடக்கூடாது. அடி பிடிச்சோம்னா எந்த பொருளுமே டேஸ்ட் மாறிடும். இப்போ நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இப்போதைக்கு மட்டன் மசாலா 2 டீஸ்பூனு, 1 டீஸ்பூனு கரம் மசாலா. ரெண்டுத்தையும் போட்டோம். மட்டன் மசாலா கரம் மசாலா போட்டோம். ஆமாம், நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள். ஏன்னா இதில் இருக்குது எல்லா மசாலாவும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. காரம் கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கவிச்ச குழம்புக்கு எப்பயுமே காரம் இருக்கணும். வாயில் லைட்டாக அப்படியே சுரீரனால பிரச்சனை இல்லை, அது கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். மிளகாத்தூள் எல்லாமே வந்து பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கி விடணும். இந்த சமயத்தில் கொஞ்சமாக அவிச்ச தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஊற்றுங்க. மசாலா வதங்குற வரலையும் தண்ணி மட்டும் லைட்டாக ஊற்றுங்க. கறி அப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் கிரேவியாக குழம்பு கெட்டியாக வைப்போம். இப்போ பச்சை தண்ணி ஊற்றிடக்கூடாது. இதில் இருக்கிற தண்ணியே இந்த மசாலா நல்லா வதங்கும். சாரி, டேஸ்டாக இருக்குது வாசனை. இப்போ அந்த தக்காளியும் வெங்காயமும் கட் பண்ணதில் இப்போ ரொம்ப கிரேவியாக இருக்குது பாருங்கள். இப்போதைக்கு பச்சை வடை போட்டும் மூடி போட்டு வைக்கணும். ஆமாம், லைட்டாக சிம்மில் இருக்கட்டும், ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. மிளகாத்தூள் வடை வந்து பச்சை வடை போட்டோம். ஓகே, வெயிட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு தான் பச்சை வடை போகிற அளவுக்கு எண்ணெய் திரிஞ்சு வரது. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாமா? மசாலா வதங்கிறதுக்காக தான் கறி குக்கரில் வச்ச தண்ணியே தான் ஊற்றினேன். உங்களுக்கு எவ்வளோ சுக்காவாக வேணும் அப்படின்னா கூட இந்த மெத்தட்லேயே செய்யுங்க, தண்ணி இல்லாமல். கொஞ்சம் பெசம் சாப்பிட்ற மாதிரினா. ஆமாம், ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் எப்பவுமே கவிச்ச குழம்பு நல்லா இருக்காது. எந்த நான்வெஜ்ஜுமே கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சமயத்தில் அவிச்சு வச்சுருக்கிறது எல்லாமே ஊற்றிடலாம். மட்டன் வெயிட் கறி வந்து 2 விசில் போட்டு வச்சுருக்கு, வெந்துட்டுருக்கு. அதனால் வந்து இதை வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஆமாம், கிரேவியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம மூடி போட்டு கொதிக்க விடலாம். ஆமாம், உங்களுக்கு தேவைன்னா தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிங்க. இல்லை இந்த அளவுக்கே போதும்னாலும் விட்டுடுங்க, கரெக்டாக இருக்கும். கிரேவியாக சாப்பாடில் அள்ளி வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.
இருந்து பார்க்கலாம். Wow. வேற எதுவும் போடணுமா இல்லை அவ்வளோதானா? இல்லை போடணும். தனியாக வேணுனாலும் பெப்பர் தூள் போட்டுங்க. அப்படி இல்லைன்னா சோம்பு சீரகம் மிளகு 3மே வறுத்து வச்சிருக்கிறோம் பாரு, அந்த பொடி போட்டதோட போடுது. ஏன்னா அதில் வந்து மிளகு இருக்கு. 3 தனித்தனியாக அரைக்கணுமா இல்லை ஒன்றாவே அரைக்கணும்? ஒன்றாவே வறுத்து அரைக்கணும். அரைச்சி அந்த பொடி எதுவுமே யூஸ் பண்ணுவாங்க அம்மா. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான்வெஜ். நீங்கள் பாருங்க இது இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சும்மா ஒரு ஸ்பூன், சும்மா லேசாக இது வரும். அதோட போதும். இந்த சமயத்தில் கொத்தமல்லி அவ்வளோதானா? அவ்வளோதான். ஓகே, இன்னைக்கு சுவையான ஒரு நல்லி எலும்பு மட்டன் கிரேவி பார்த்துருக்கோம். சண்டே ஸ்பெஷல். கலரி உங்கள் வீட்டில் என்னென்ன லஞ்ச் ஸ்பெஷல்? நல்ல வாசனையாக இருக்கும், ரொம்ப கிரேவியாக இருக்கும் பாருங்க. குழம்பு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும்ல? இல்லை வேண்டாம், அவ்வளோதானா? முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகே, டெம்டிங்கான மட்டன் கிரேவி. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மட்டன் கிரேவி பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து மட்டன் கிரேவி ஸ்பெஷல் பார்த்தோம், நல்லி எலும்பு. ஸோ உங்கள் வீட்டில் என்னென்ன சண்டே ஸ்பெஷல்னு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் போல் செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கிரேவியும் நல்லா இருக்கும். ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸ்வீட்டீஸ். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, நல்லா தெரியுது, நல்லா வியூஸ் போகுது. அண்ட் உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுத்துட்ருங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்னொரு நல்ல ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை பார்க்கலாம். Tata, bye bye. Bye. Thank you.